நமது வாழ்வின் சிறந்த அனுபவங்கள் அனைத்தும் மற்றவர்களுடன் பகிரப்பட வேண்டியவையாகும். அப்படி நிறைய அனுபவங்களை பெற்றுள்ளார் டேவிட் ராஜா பியூலா. தமிழக வேளாண் துறையின் துணை இயக்குநராக பல ஆண்டுகள் பணிபுரிந்த டேவிட் ராஜா அவர் பணியாற்றிய காலங்களில் வறுமை நிலையில் உள்ள விவசாயிகளை அன்றாடம் சந்தித்து பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் இந்த பகுதியும் ஒன்று. இங்குள்ள விவசாயிகள் பெரும்பாலும் கடன் சுமையில் சிக்கி தவிக்கின்றனர். விவசாயிகளுடைய வீடுங்களுக்கு நான் போகும்போது நிறைய விவசாயிங்க லோனை திரும்ப செலுத்த முடியல, எங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எக்ஸ்ட்ரீம் கேஸில் அந்த லோன் ரீபே பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அவங்க சூசைட் கமிட் பண்ணுற நிலைமைலாம் வந்துச்சுன்னு நான் கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். பியூலா தனது அனுபவத்தின் மூலமாக வேளாண் துறையில் பல மாற்றங்களை கொண்டு வர நினைத்தார். முதற்கட்டமாக விவசாயிகள் சந்தித்த 2 பெரிய பிரச்சனைகளை அவர் கண்டறிந்தார். விவசாயிகள் பூச்சிக்கொல்லிகளை நம்பியிருந்ததாலும் தண்ணீர் பற்றாக்குறையாலும் போதிய மகசூல் இல்லாமல் கடன் சுமையில் தள்ளப்பட்டனர். ரூபாயை மாத்திரம் பட்ஜெட் போடுறதில்ல, வாட்டர் பட்ஜெட்டிங்கும் போடணும். நீர் பற்றாக்குறைக்கான தீர்வை கண்டறிய தீர்மானித்த டேவிட் ராஜா மிகுந்த கடன் சுமையில் இருந்த செந்தில் என்ற விவசாயியிடம் பேசினார். அந்த விவசாயி டேவிட் ராஜாவின் புதிய யோசனைகளின்படி தனது நிலத்தில் விவசாயம் செய்ய தயாராக இருந்தார். தண்ணீரையும் மின்சாரத்தையும் சேமிக்கும் வகையில் சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் ஒரு எந்திரத்தை வடிவமைத்தார். அதற்கு வறட்சியை எதிர்க்கும் சூரிய ஆற்றல் போராளி என்று பெயரிட்டார். அடுத்த ரெய்னி சீசனுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 200 லிட்டர்ஸ் டேங்கில் தண்ணியை நிரப்பி கொஞ்சம் கோகோனட் காயற்பித்த மரத்தை சுற்றி செடியை சுற்றி போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டா அடுத்து 3 மாதம் மழை சீசன் வர வரைக்கும் பயிரை காப்பாற்றிடலாம். இப்போது அவர்களிடம் சூரிய தகடுகளும் இருப்பதால் 2வது பிரச்சனைகளையும் அவர்கள் சமாளித்தனர். சோலார் லைட்டர் நான் கண்டுபிடிச்சது. சூரிய வெளிச்சத்திலேருந்து எனர்ஜியை சேவ் பண்ணி நைட் அந்த லைட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிடும். அதில் கீழே தட்டில் தண்ணியும் ஷாம்புவும் இருக்கும். பறக்கிற பூச்சிகள் எல்லாரையும் அது பிடிச்சிடும். வயலை சுற்றியுள்ள ஒளி பொறிகள் பயிர்களை பாதுகாக்கும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளாக செயல்படுகின்றன. பூச்சிகளை பிடிப்பதால் மகசூலை அதிகரித்து குறுகிய காலத்தில் லாபம் ஈட்ட முடியும் என்றாலும் அது பல்லுயிர் இழப்பை ஏற்படுத்துவதால் எதிர்காலத்தில் விவசாயம் பாதிப்படையும். எனவே அவர்கள் செய்ய வேண்டியது இன்னும் ஏராளம். அதிக திறன் வாய்ந்த மாற்றத்தை அவர்கள் இருவரும் இணைந்து கொண்டு வந்தனர். முழுக்க மழையை நம்பியுள்ள உளுந்து மற்றும் பருப்பு வகைகளை பயிரிடாமல் நாட்டு காய்கறிகள், முந்திரி உள்ளிட்டவைகளை பயிரிட்டனர். கால்நடை வளர்ப்பும் ஊக்குவிக்கப்பட்டது. புதுசாக எந்த கிராப்பும் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் வயலில் இருக்கிற கிராப்பையே எது மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்குதுன்றதை நீங்கள் ஸ்டடி பண்ணி லாபகரமான பயிரை மாத்திரம் கூட்டணும். மிச்ச பயிர் எல்லாத்தையும் மினிமம் வச்சுக்கணும். செந்திலின் விவசாய நிலத்திலும் இந்த மாற்று பயிர் முறையை சோதனை செய்தனர். அவர் வெறும் பாசி பயிர் மானாவாரியில் போடுறார். போட்டு மழை வந்தால் கொஞ்சம் லாபம் வருது, மழை வராட்டினா எல்லாமே நஷ்டமாயிடுது. அவருக்கு முந்திரி மரம் நிறையா இருந்துச்சு. அதுக்கு இடையில நாட்டுக்கோழி ஒன்று குஞ்சோட சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஒன்று நான் சொன்னேன், செந்தில் கவலைப்படாதீங்க, கோழி நம்பர் மட்டும் 3000 கூட்டிருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வருஷம் எண்டில் நாங்கள் கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு மொத்த லாபம் 3 லட்சத்தை தாண்டிடுச்சு. செந்தில் தன்னிடம் இருந்ததை வைத்து விவசாயம் செய்ய தொடங்கினார். உதாரணமாக கோழிக்கழிவுகளை முந்திரி மரங்களுக்கும் மற்ற பயிர்களுக்கும் உரமாக பயன்படுத்த ஆரம்பித்தார். இதனால் உற்பத்தி திறனும் அதிகரித்தது. விரைவில் அருகிலுள்ள கிட்டத்தட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் இந்த புதிய செயல்முறையை பின்பற்ற தொடங்கினர். அடுத்த கட்டம்னா நம்ம விவசாய உற்பத்தி நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி அந்த மருந்து கெமிக்கலை சேர்க்காத அளவுக்கு பண்ணி, கெமிக்கல் வரக்கூடாது. கெமிக்கல் வந்தால் மனுஷன் நோய் தானே, நம்ம நோயை தான் உருவாக்குதோ, நோயை சாப்பிடும். அப்படிங்கும்போது கெமிக்கலே வராத அளவுக்கு விவசாயம் பண்ணி எல்லோரும் நம்மளை மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தான் பெற்ற வெற்றி கதையை சமூக கூட்டங்களில் பேச தொடங்கியுள்ள செந்தில் இதன் மூலம் விவசாய முறைகளில் மாற்றங்களை ஊக்குவித்து விவசாயிகள் லாபம் ஈட்ட உதவி வருகிறார். இதனால் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது.